ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இப்போ தான் முதல்ல மீன் க்ளீன் பண்ணுறீங்களா? இல்லை மீன் எப்படி க்ளீன் பண்ணுறது சந்தேகமாக இருக்கா? அப்போ உங்களுக்கு தாங்க இந்த வீடியோ. இங்கே பாருங்கள், மீன் ஒன்றுமே இல்லைங்க. ஒரே ஒரு கத்திரிக்கோல் இருந்தால் போதும், ரொம்ப ஈஸியாக சூப்பராக மீனை க்ளீன் பண்ணிடலாங்க. கத்திரிக்கோலிலே எல்லாத்தையுமே எடுத்துடலாம். அது சின்ன மீனோ பெரிய மீனோ. ரொம்ப பெரிய சைஸ் மீனுக்கு தாங்க நமக்கு அருவாமனைலாம் தேவைப்படும். இந்த மாதிரி சின்ன சின்ன மீனுக்கெலாம் நம்ம கத்திரிக்கோலாலேயே அழகாக க்ளீன் பண்ணிடலாங்க. நீங்கள் பாருங்கள், ரொம்ப ஈஸியாக எப்படி க்ளீன் பண்ணுறேன்னு பாருங்கள். நம்ம ஃபஸ்ட்டு மேலே சைடில் இருக்கிற செதுமெல்லாம் எடுத்துகிட்டு மறுபடியும் மேலே இருக்க அந்த செதுமை எல்லாத்தையுமே கத்திரிக்கோலாலேயே க்ளீன் பண்ணிக்கலாங்க. க்ளீன் பண்ணதுக்கப்புறமா மறுபடியும் அது உள்ளே இருக்க அழுக்கெல்லாம் எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணி எடுத்து பாருங்களேன். அவ்வளோ ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாங்க மீன். ஒரு டைம் இந்த மாதிரி க்ளீன் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். மீன் க்ளீன் பண்ணுறதுமே கஷ்டமாக தெரியாது. மீன் எல்லாம் க்ளீன் பண்ணதுக்கப்புறமா அதாவது கழுவுறதுக்கு ஒரு மெத்தட் இருக்குங்க. இந்த மாதிரி மெத்தடில் கழுவி பாருங்கள், எந்த ஒரு பேட் ஸ்மெல்லுமே வராதுங்க. மீன்லேருந்து எந்த ஒரு ஸ்மெல்லுமே நமக்கு வராதுங்க. நான் இது சிங்க்லேயே தாங்க வச்சு கழுவிட்டுருக்கேன். இங்கே பாருங்கள், மீனில் மஞ்சத்தூள், உப்பு, முக்கியமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. அதில் எந்த ஒரு வாசனை, மீனோட எந்த கவுச்ச ஸ்மெல்லுமே வராதுங்க. என்னுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.